அறுவடை தினத்தில் கொடுங்கள். அல்லாஹ் தெளிவா என்னஞ்சிட்டான், குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அந்த ஆத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அந்த விளை பொருள்களை பொறுத்த வரைக்கும் அறுவடை நாளில் கொடுங்கள். அதுக்கு ஒரு நேரத்தை எல்லாம் குறிப்பிட்டு விட்ட காரணத்தினால அதுக்கு வருஷம் கிடையாது, அறுக்கும்போது கொடுத்துட்டான்ல அப்படிங்கிற ஒரு வாசத்தை வைத்து அது மாதிரி ஜக்காத்துக்கு மற்ற பொருளுக்கு இருக்குதா அன்னைக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு இருந்தா அடுத்தபடி இல்லைன்னு சொல்லலாம். இதை ரெண்டையும் வேறுபடுத்தி தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. எந்த ஆயத்து? அந்த அறுவடை நாளில் கொடுங்கள்ங்கிறதுக்குல அது ஜக்காத்தை பத்தியே பேசலாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. எந்த ஆயத்து? அந்த அறுவடை நாளில் கொடுங்கள்ங்கிறதுக்குல அது ஜக்காத்தை பத்தியே பேசலாம். இப்போது நீங்கள் பார்த்த அந்த வீடியோ நூர் முகமது பாக்கவியோடு சகோதரர் பி ஜெயலலாபுதீன் அவர்கள் மதுரையிலே ஜகாத் விஷயமாக செய்த விவாதம். அந்த விவாதத்தில் 6வது அத்தியாயத்தின் 141வது வசனத்துக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி என்று அந்த வசனம் சொல்கிறது. அறுவடை தினத்தன்று ஜகாத் கொடுப்பதை பற்றி சொல்கிறது என்று நாங்கள் சொல்லி அதை எதற்கு சொன்னோம் என்று கேட்டால், அவர் சொன்னது தானியங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, அறுவடை தினத்தன்று அறுவடை பண்ணும் போது ஜகாத் கொடுக்குறீங்க. திரும்பவும் அந்த தானியம் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா 2 வருஷம் வச்சிருந்தாலும் 3 வருஷம் வச்சிருந்தாலும் திரும்பவும் ஜகாத் கொடுக்க மாட்டீர்கள். அதற்கு ஏன் அப்படி கொடுக்கவில்லையோ அதை போல் பொருளாதாரத்திற்கும் ஒரு தடவை ஜகாத் கொடுத்தால் போரும் என்று சொன்னார். நாங்கள் சொன்னோம், இது உங்கள் சொந்த கருத்து, அல்லாஹ் அப்படி குர்ஆனிலே சொல்லவில்லை. வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி என்று அல்லாஹ் 6வது அத்தியாயத்தின் 141வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். தானியங்களுக்கு தான் அல்லாஹ் அறுவடை தினத்தன்று ஜகாத் கொடுக்க சொல்கிறான், பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் சொல்லவில்லை. இது உங்களுக்கு சொந்த கருத்து என்று நாங்கள் ஒரு விவாதத்தை வைத்தோம். நீங்கள் சொல்லுவது தவறு என்று சுட்டிக்காட்டினோம். அதற்கு தான் விவாதத்திலே சொல்கிறார், இந்த வசனம் ஜகாத்தை பற்றியே பேசவில்லை என்று. அந்த வசனம் ஜகாத்தை பற்றி தான் சொல்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த விவாதத்தெல்லாம் பார்த்துட்டு மக்கள் விவாதத்துக்கு இந்த அறைக்குள் விடுகிறார்களே, அந்த வசனத்தெல்லாம் எடுத்து பார்த்தாங்களா? வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற எந்த குர்ஆனிலும் பார்க்க வேண்டாம். சகோதரர் பிஜே அவர்கள் மொழிபெயர்த்த குர்ஆனிலேயே 6:141 என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர் மொழிபெயர்த்த குர்ஆனிலேயே அந்த வசனம் அறுவடை தினத்தன்று அதற்குரிய கடமையை பிராக்கெட்ல ஜகாத் கொடுக்க சொல்கிறது என்று மொழிபெயர்த்திருக்கிறார். ஜகாத்தை தான் இது சொல்லுகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, பின்னடி உள்ள விளக்கத்திலே, குர்ஆனிலே பின்னடியிலே விளக்கத்திலே ஜகாத் என்ற தலைப்பின் கீழே 6:141 அறுவடை தினத்தில் ஜகாத் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த வீடியோவையும் பாருங்கள். தானியங்களுக்கும் ஜக்காத்து உண்டு. நீங்க உளுந்து பயிரிட்டாலும், அரிசி பயிரிட்டாலும், கோதுமை பயிரிட்டாலும், வேற எந்த ஒரு தானியத்தை பயிரிட்டாலும் அதற்கெல்லாம் மார்க்கத்தில் ஜக்காத்து உண்டு. என்ன ஜக்காத்து உண்டு கேட்டா, என்னைக்கு அறுவடை செய்யறீங்களோ அன்னைக்கே கொடுத்துடணும். இந்த ஜக்காத் எப்ப கொடுக்கணும்னு கேட்டா, எப்ப நீங்கள் அறுவடை செய்யறீங்களோ, அறுக்கிறீங்களோ அன்னைக்கே ஜக்காத்து கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அறுவடை நாளிலே அதற்கான ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். அறுக்கிற அன்னைக்கு கொடுக்கணும். எங்க இருக்குன்னு கேட்டா 6வது சூராவுல 141, அதாவது சூரத்துல் அன்ஆம்ல 141வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அறுவடை அறுக்கிற நாளிலேயே என்ன செய்யுங்க, நீங்க அதை நீங்கள் அதனுடைய ஹக்கை, அதுக்கு உரிய ஜக்காத்தை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஜகாத் தானியம் நெல்லு புல்லு வச்சிருப்பீங்கல்ல, தெளிவாக தானியங்களுக்கு அறுவடை தினத்தன்று ஜகாத் கொடுக்க சொல்கிறது என்று விளக்குகிறார். விவாதத்தில் பிள்ளையா மறுக்கணும், தான் ஒரு கருத்தை பூத்த வருகின்ற நேரத்தில், இவர் சொந்த கருத்தை வைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொன்ன கருத்துக்கு அது முரண்படும். அல்லாஹ் சொன்னதை சொன்னா முரண்படாது. இவர் ஒரு கருத்தை புதுசாக வைக்க வருகின்ற நேரத்தில், அதனால நம்ம முன்னாடி சொன்னோம் 3வது நிலைப்பாடு என்று. அப்ப அந்த வசனத்தை மறுக்க வேண்டிய சூழ்நிலை. கண்ணுக்கு நேராக விவாதம் என்று சொல்லி அத்தனை பேருக்கு முன்பாக குர்ஆன் வசனத்தையே மறுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம்.